கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஜனங்கள் இயேசுவை கண்டு திரளாய் கூடினார்கள். இயேசு ஜனங்களிடம், இந்த சந்ததியார் மிகவும் பொல்லாதவர்கள், அதனால் என்னிடத்தில் அவர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். நான் குறி சொல்லுவேன் என்று எதிர்பார்க்கிறார்கள். யோனா நினிவே பட்டணத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது போல நான் இந்த சந்ததியாருக்கு அடையாளமாய் இருக்கிறேன். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தை பார்த்து, இன்னும் 40 நாட்கள் உண்டு, அதன் பின்பு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அழிந்து போகும் என்று கூறினான். உடனே நினிவே பட்டணத்தாரின் மனுஷர், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு துக்க வஸ்திரம் தரித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்து தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவரும் அவர்களுடைய நடக்கையையும் மனதையும் பார்த்து மனஸ்தாபப்பட்டு நினிவேயை அழிக்காதிருந்தார். மற்றுமொரு அடையாளத்தையும் இயேசு கூறினார். தெற்கு தேசங்களில் இருக்கும் சேபா நாட்டின் மகாராணி சாலமோன் ராஜாவினுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கவும் பார்க்கவும் வந்தாள். ஆனால் நம் ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவர். சேபாவின் ராஜஸ்திரீ ஒரு மனிதனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டதும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தன் பரிவாரங்களோடு வந்தாள். வந்து பார்த்துவிட்டு ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். நான் என் தேசத்தில் உம்மை குறித்து கேள்விப்பட்டதை காட்டிலும் அதிகமான ஞானம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சாலமோன் ராஜாவை அவள் புகழ்ந்தாள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாமும் சிறுவயதிலிருந்தே அனுதினமும் கேள்விப்படுகிறோம். நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு அனுதினமும் அவரை தேட வேண்டும். கண்டடையத்தக்கபடி அவரை தேடினால் அவர் நம்முடைய கண்களுக்கு தென்படுவார். இப்படித்தான் ஒரு சகோதரர் அனுதினமும் வேதம் வாசிப்பார். ஆனால் கடமைக்காக வாசிப்பார். ஒரு நாள் நாம் அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், ஆனால் ஒரு முன்னேற்றமோ மாற்றமோ என் வாழ்க்கையில் இல்லையே என்ற எண்ணமுடையவராய் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் மாறியது போல இவரும் வேத வசனங்களை வாசித்து வாசித்து மனம் மாறினார். இப்போது இனம் புரியாத சந்தோஷம் அவருக்கு. பின்பு அவர், இப்பேற்பட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவருக்காக தன்னையே கொடுத்தார். இப்போது அவர் முழு நேரமாய் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நினிவே மக்கள் ஆண்டவரை தேடினது போல, தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோன் ராஜாவை தேடினது போல நாம் நம்முடைய ஆண்டவரை அனுதினம் தேட வேண்டும். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி ஆண்டவரை தேடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நினிவே மக்கள் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபித்து தங்களை தாழ்த்தினது போல நாமும் முழு மனதோடு ஆண்டவரை தேடி நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி கருத்தாய் உம்மை தேட அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.